மக்கள் தெய்வமாக அவரை சாதி சமயவரை பிடித்த கட்டுப்பாடுகள் உயர்வு தாழ்வு பார்க்கின்ற சமுதாயங்கள் சாதி சமயவரை பிடித்த கட்டுப்பாடுகள் உயர்வு தாழ்வு பார்க்கின்ற சமுதாயங்கள் மனிதனையே மிருகமாக காணும் காட்சிகள் மனிதனையே மிருகமாக காணும் காட்சிகள் அந்த கோயில் குளங்கள் காவல் வைத்த கொடுமை கோலங்கள் கோயில் குளங்கள் காவல் வைத்த கொடுமை கோலங்கள் நீலவண்ண கொடி பறக்குது அதிலே அம்பேத்கரின் உருவம் இருக்குது சட்டமதி நாட்டினிலே விலையேறுது சட்டமதி சாகரத்தில் போய் சேருது சட்டமதி நாட்டினிலே விலையேறுது திட்டமது சாகரத்தில் போய் சேருது ஏனென்று எடுத்து கேட்க ஆள் இல்லாதது ஏனென்று எடுத்து கேட்க ஆள் இல்லாதது எதை எதையும் அம்பேத்கரின் மன்றம் வளருது சாதி தமிழ் வெறிபிடித்த கட்டுப்பாடுகள் உயர்ந்து தாழ்வு பார்க்கின்ற சமுதாயங்கள் சாதி தமிழ் வெறிபிடித்த கட்டுப்பாடுகள் உயர்ந்து தாழ்வு பார்க்கின்ற சமுதாயங்கள் மனிதனையே மிருகமாக காணும் காட்சிகள் மனிதனையே மிருகமாக காணும் காட்சிகள் கோயில் குளங்கள் காவல் வைத்த கொடுமை கோலங்கள் அந்த கோயில் குளங்கள் காவல் வைத்த கொடுமை கோலங்கள் அங்கே நீலவண்ண கொடி பறக்குது அதிலே அம்பேத்கரின் உருவம் இருக்குது அதிலே அம்பேத்கரின் உருவம் இருக்குது நான்காவது மோடி பச்சை நிற மோடி அவன் எடுக்கின்ற ஒவ்வொரு மோடியாலும் நம்முடைய நாடக கலாச்சாரத்தை இந்த மோடி காட்சி முடிஞ்ச உடனே அம்மன் தரிசனம் இருக்கும். தினமும் அம்மன் தரிசனம் கிடைக்காது. ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஆடி மாதத்திலே படவட்டம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வாரம் இந்த மாபெரும் திருவிழா செய்கிறார்கள். இந்த அம்மன் காட்சி இந்த ஆடி மாதம் மட்டும்தான். அதனால் தயவு கொண்டு ஒரு 10 நிமிடங்கள் இருந்து அம்மன் தரிசனம் பார்த்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மோடி வைத்த அத்தனை வெற்றிகரமாக எடுத்து விட்டான். நான்காவது மோடி பச்சை நிற மோடி வைக்கிறேன். எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்டது அந்த வாழை பொருளிலே பச்சை மரம் இருக்கிறான். எடுக்க முடியும் சொல்கிறார். சரி, அது போகட்டும். ஆமா, அந்த பையன் கண்டா சேத்திலே வளரக்கூடியது இந்த வாழை மரம், மலை மேற்கிலே வளரக்கூடியது சந்தன மரம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆனா சேத்துல வளரக்கூடிய வாழை மரத்தை
எந்த விழா ஒன்னாலும் கட்டும். அனைத்து மூலிகைக்கும் பயன்படுத்தது. ஆனா சந்தன கட்டையை நாம் செத்த பிறகுதான் நம்ம மேல போட்டு எரிப்பாங்க, சந்தன மாலை போடுவாங்க. ஆனா இந்த வாழை மரமானது நாம் வாழ்கின்ற சொல்லி சேத்துல பிறந்தாலும் நம் வீட்டு வாசலிலே கட்டப்படும். எதற்காக? வாழையடி வாழையாக நம் வம்சமானது வாழையடி வாழையாக இந்த வாழை மரமானது எப்படி உருவானது? இந்த வாழை மரத்திலே பச்சைவாழி அம்மன் அவதரித்திருக்கிறார். எப்படி? சிவனின் இடபாகத்தை விட்டு பிரிந்து இடபாகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக முக்கன் துறையிலே மணலாலே லிங்கம் செய்து அந்த லிங்கத்துக்கு மன்னாதீஸ்வரர் என்று மணலாலே லிங்கம் செய்ததால் அந்த லிங்கத்துக்கு மன்னாதீஸ்வரர். மாமுனி செம்முனி காவல் செய்ய அந்த வாழைப்பந்தல் என்ற இடத்திலே பச்சைவாழி அம்மனாக அவதரித்திருக்கிறார்கள். எதற்காக வாழைப்பந்தலிலே அந்த அம்மனுக்கு மண்டபமானது கட்டுகிறார்கள் என்றால், இப்பொழுதும் நம் கிராமங்களில் திருவிழா நடந்தால் பச்சை இலையால் மூடுவார்கள். எதற்காக? அம்மன் மேனியானது எரிந்து கொண்டிருந்ததால் சிவன் இடபாகத்தை விட்டு பிரிந்தவுடன் அந்த தீ காயம் தீ கோலையை குறைப்பதற்காக இந்த வாழைப்பந்தலால் பந்தலிட்டார்கள். அதனால்தான் நம் முன்னோர்கள் இப்பொழுதும் தீ காயப்பட்டால் இந்த வாழைப்பட்டையும் வாழை இலையும் பயன்படுத்துகிறார்கள். அப்படி சிறப்பு மிக்க எனது தாயை எப்படி அழைக்க வேண்டும்? ஓம் சக்தி ஓம் சக்தி கொடுமையான நாடகம் பதைப்பதில் பாதகம் மனிதனை பார்த்தோ நிலைமை சாதகம். கொடுமையான நாடகம் நாடகம் பதைப்பதல் பாதகம் மனிதனை பார்த்தோ நிலைமை சாதகம். கொடுமையான நாடகம் மனிதனை வாதமை சாதகம். கொடுமையான நாடகம் அவன் எடுத்துக்கொண்டே இருக்கின்றானே. நம்முடைய பலமானது குறைந்து கொண்டே ஐந்தாவது மோடி கொண்டு வரா.